4000 திவ்ய பிரபந்தங்கள் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது நாச்சியார் திருமொழி 8ஆம் திருமொழி விண்நீல மேலாப்பு மேக விடுத்தூது. போன திருமொழியில் அதாவது 7வது திருமொழியில் நம்ம நாச்சியார் ஆண்டாள் நம்ம பாஞ்சசன்ய ஆழ்வாரை பெருமாளுடைய பவளவாய் எப்படி இருக்கும், அவருடைய மனம் பெருமாள்கிட்ட எப்படி மணக்கும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவேங்கடமுடையான் இருக்கிறார் இல்லைங்களா, நம்ம திருமலையில் அவரை இவங்க பிராட்டி தாயார் இல்லையா, அதனால் பெருமாளை நேசிக்கக்கூடியவங்க இங்கிருந்து மேகங்களை தூது விட்டு இங்கே இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்படி என்னெல்லாம் அவரை விட்டுட்டு நான் தனியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறத மேகங்கள் மூலமாக தூது விடுறாரு. அந்த காலத்தில் நிறைய தூதுகள்லாம் விட்டாங்க இல்லையா, மேக விடு தூது, கிளி, புறா, அந்த மாதிரிலாம் நிறைய இது தூது விட்டுட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம மேகத்தை இங்கே ஆண்டாள் நாச்சியார் அழகாக தூது விடுறாங்க. அப்படி தூது விடும் பொழுது அந்த முதல் பாசுரத்தில் மிக அருமையாக சொல்கிறாங்க, வானம் முழுவதில் நீல நிறமான மேற்கட்டியை விரித்து கட்டியது போல் உள்ள மேகங்களே, தெளிந்த அருவியில் பாயும் இடமான திருவேங்கடமடையில் எழுந்தருளியுள்ள பெருமானும் எழுந்தருளிட்டாரா. நான் என்னுடைய முளை நுழையில் கண்ணீர் அரும்ப வருந்துகிற என்னுடைய பெண்மையை உருக்களிக்கிற இது அவருக்கு தகுமா, அது அவருக்கு ஒரு பெருமையா, என்னை கஷ்டப்படுத்துறது, அதாவது இவங்க அவங்கள பார்க்காம கஷ்டம் இருக்காங்க இல்லையா தனிமையில், அதை அவருக்கு என்னை அழ வைக்கிறது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இந்த முதல் பாசுரம் அமையுதுங்க. இப்படி பிராட்டியார் அழகாக ஆண்டாள் நாச்சியாராக பிறந்ததுனால பெருமாள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதலை அவரை விட்டுட்டு இங்கே தனியாக இருக்கிறதுனால அப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மேகங்கள் மூலமாக திருவேங்கடமுடையானுக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த பாசுரங்கள் எல்லாமே திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய நம்ம பெருமாளை பற்றின பாசுரங்களாக அமையுதுங்க. பார்ப்போம். பாசுரம் 577. விண் நீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென் நீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே, கண்ணீர்கள் முளைக்கு வட்டில் துளி சோரச்சோர்வேனை பெண்ணீர்மை ஈடளிக்கும் இது தமக்கு ஓர் பெருமையே. 578. மா முத்த நிதி சொரியும் மாமுகில்கால் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே, காமத்தி உள் புகுந்து கதுவப்பட்டு இடை கங்குல் ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. 579. ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை ஈடழிய போயினவாள், குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கால் ஆவிகாத்து இருப்பேனே. 580. மின் ஆகத்து எழுகின்ற மேகங்கால் வேங்கடத்து தன் ஆகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என் ஆகத்து இளங்கொங்கை விரும்பி தாம் நாள்தோறும் பொன் ஆகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினே. 581. வான்கொண்டு கிளர்ந்து எழுந்த மாமுகில்கால் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதறத் திரண்டு ஏறி பொழிவீர்கள், ஊன் கொண்ட வல் உகிரால் இரணியனை உடல் இடந்தான் தான் கொண்ட சரி வளைகள் தருமாகில் சாற்றுமினே. 582. சலம் கொண்டு கிளர்ந்து எழுந்த தன்முகில்கால் மாவலியை நிலம் கொண்டான் வேங்கடத்தே நிறந்து ஏறி பொழிவீர்கள், உலங்கு உண்ட விலங்கணி போல் உள் மெலிய புகுந்து என்னை நலம் கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே. 583. சங்க மாக்கடல் கடைந்தான் தன்முகில்கால் வேங்கடத்து செங்கண்மால் சேவடி கீழ் அடி வீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தின்
குழம்பு அழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என் ஆவி தங்கும் என்று உரையீரே. 584. கார்காலத்து எழுகின்ற கார்முயில்காள் வேங்கடத்து போர்காலத்து எழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி நீர்காலத்து எருக்கின் பழ இலைபோல் வீழ்வேனை வார்காலத்து ஒரு நாள் தம் வாசகம் தந்தருளாரே. 585. மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பு அணையான் வார்த்தை என்னே கதியென்றும் தான் ஆவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. 586. நாகத்தின் அணையானை நன்னுதலால் நயந்து உரைசெய் மேகத்தை வேங்கடக்கோன் விடு தூதில் விண்ணப்பம் போகத்தில் வலுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்து உரைப்பார் அவர் அடியார் ஆகுவரே. இந்த 585வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா, திருமலையை இருப்பிடமாக கொண்டு வாழ்கின்றவை ஆகும் மதையான போல செருக்கி கிளர்ந்தவையுமாக இருக்கக்கூடிய கால மேகங்களே. அந்த மேகங்கள் எப்படி இருக்குங்களா, கருமையாக இருக்கிறதுனால அவங்க வந்து மத யானை யானை கருநிறமாக இருக்கு இல்லைங்களா, அதோட ஒத்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மேகங்களே பாம்பை படுக்கையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வார்த்தையானது என்ன, அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வெரும்பெருமான் தான் எப்பொழுதும் பாதுகாப்பவனாய் இருந்து நினையாமல் ஒரு பெண் பிள்ளையை கொலை செய்தான் அப்படிங்கிற இந்த சொல்லை வந்து இந்த உலகத்தில் இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க. அதாவது இவங்களை விட்டுட்டு அவர் அங்கே போயிட்டாராம். பெருமாள் வந்து இவங்க கூட இல்லையா, பாதுகாப்பாக எப்போ இருக்குவேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்கிறாராம், அங்கே திருவேங்கடத்தில் இருக்கிறாரு. அப்படி வந்து பாதுகாப்பு இல்லாமல் இப்போ நீங்கள் அங்கே போய் அவர் இருக்கிறார் இல்லையா, அப்படி இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்களாம், ஒரு கொலை செய்தால் எவ்வளோ வருத்தத்தோடு இருப்பாங்களோ அந்த மாதிரியான வருத்தத்தோடு இங்கே வந்து தாயார் வந்து ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்களாம். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து உலகத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதிப்பாங்களா, அப்படி என்னை இப்படி விட்டுட்டு போனால் மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குங்க. இந்த கடைசி பாசுரத்தில் பலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறப்புடைய முகத்தை உடையவளாய் அந்த பாகவதத்தில் வந்து குறையாதவருமான பெரியாழ்வாருடைய மகளான ஆண்டாள் வந்து திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையவரான நம்மளோட திருமலை அப்பனை வந்து ஆசைப்பட்டு அருளி செய்ததாய், அதாவது திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் மேலே நம்ம ஆண்டாள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க பிராட்டி இல்லையா, அதனால் வந்து தாயார் வந்து அவங்க மேலே ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்ட இந்த பாட்டை வந்து மேகத்தை தூது விடுவதாக அமைந்த விண்ணப்பமாகிய இந்த தமிழ் பாசுரங்களை யார் ஒருத்தவங்க அவங்களோட இதயத்தில் வச்சுக்கிட்டு பெருமாளை ஓத வல்லார்களோ, இந்த பாட்டை வந்து சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து எம்பெருமானுக்கு வைகுண்டத்தில் கைங்கரியம் செய்யக்கூடிய நித்திய சூரியர்களாக எப்போவுமே இருப்பாங்க. அதாவது பெருமாளுடைய அடியார்களாகவே எப்போ இருப்பாங்களாம். ஏன்னா நம்ம வந்து செல்வம் புகழ்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம். பெருமாளை கும்பிடுறது வந்து விட்டுருவாங்க சிலர்லாம். இப்போ முதல்ல கும்பிட்டுட்டு இருப்பாங்க, கடவுள் நல்லா நிறைய கொடுத்துட்டாருன்னா அவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷனில் என்ன மாறிடும், வேறு இதில் அவங்களுடைய ஈடுபாடு வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியது வந்து நம்ம பெருமாள்கிட்ட கேட்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு அடியவர்கள் வந்து பெருமாள்கிட்ட வேண்டக்கூடியது. எப்போவுமே வந்து பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் செஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அது மாதிரி இந்த 10 பாசுரங்களை பாடுறவங்க கட்டாயம் எப்போவுமே வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக இந்த 10 பாசுரத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் மேகங்கள் இருக்கக்கூடிய இந்த மேகங்களை, திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய மேகங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வந்து தூதா போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்மளுடைய நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஒரு வணக்கத்தை வந்து சொல்லிடுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.